சகோதரரை முன்னால் பேசிய சகோதரர் 2 கேள்விகளை வைத்திருக்கிறார். ஒன்று, சூனியம் செய்கிறதுக்குன்னு ஒரு மெதட் இருக்குதா, ஒரு முறை இருக்குதா என்று கேட்டிருக்கிறாரு. 2வது, சூனியத்தின் மூலமாக அதிகபட்சம் கணவன் மனைவி இடையிலே பிரிவினை தான் உண்டு பண்ண முடியும் என்று இருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாததை செய்ததாகவும் செய்ததை செய்யலை என்று சொல்லியும் சொல்லுகிற நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது எப்படி என்கிற அடிப்படையில் கேட்டிருக்கிறார். முதலாவது விஷயம், சூனியம் செய்வதற்கான மெதட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரையாது. நான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தா கற்றுக் கொடுக்குறவன் காபிராகுவான், கற்றுக்கொள்வன் காபிராகுவான்னு சொல்கிறது. மெதட் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மெதட் இல்லாமல் கட்டி கொடுத்துருப்பாங்களா? மெதட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியாதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லலாது. அப்போ ஒரு முறை ஒன்று இருந்திருக்குது. இதே போல் நீங்கள் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அஸ்ஹாபுல் உஹுதூத் சம்பந்தமான ஹதீஸ். ஒரு சிறுவர் இருந்தார். அந்த காலத்தில் இருந்த மன்னனுடைய சூனியக்காரன் தனக்கு சூனியத்தை கட்டி கொடுக்க ஒரு சிறுவனை கேட்டான். அந்த சிறுவனை எடுத்து கொடுத்தாங்க. அவர் சூனியத்தை படித்தார், ஃபாதர்கிட்ட போய்த்து கன்னியாஸ்திரி மார்க்கத்தை படித்தார் என்று வருது. அப்போ சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு முறையை வச்சு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூனியம் செய்கிறவர்கள் செய்கின்ற போது தாங்க யாருக்கு செய்கிறார்களோ அவர்களுடைய துணிகளை, அவங்களுடைய உடல் இருந்திருக்கப்பட்ட நகங்களை, அவங்களுடைய முடிகளை, இவைகளை எடுத்து தான் செய்கிறாங்க. இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஒன்று தேவைங்கிறத நம்ம இன்னொரு கூடத்தில் விளங்கலாம். என்னன்னு கேட்டால், ஏற்கனவே முன்னால் பேசுகின்ற போது காளை மாடு செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டது. அதாவது சாமிரி என்று சொல்லக்கூடியவன் ஒரு காளை கண்டை செய்து அந்த காளை கண்டிடத்தில் ஒரு அற்புதத்தை கண்டு மக்கள் எல்லாம் அந்த காளை கண்டை வணங்கினார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. சூரத்துல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. சூரத்து தாகாவில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ அவன் என்ன செய்தான் என்று மூசா நபி வந்து கேட்குற போது அவன் சொல்லுகிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற போது அவங்க நிலத்தில் கால் வச்சாங்க. அந்த காலடி மண்ணை நான் எடுத்து இந்த தங்கத்தில் உருக்குன தங்கத்தில் போட்டேன் என்று அவன் சொல்கிறான். அப்படித்தான் செய்யுமாறு என் மனசு எனக்கு தூண்டியது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது நேரடியாக வரல, தூதர்ன்னு வருது. தூதர்ண்டா அது மூசா நபின்னு சிலர் சொல்லுவாங்க. மூசா நபிங்கிறதுக்கான அர்த்தம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவங்க தொடர்ந்து பூமியில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ தூதருங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் குறிக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி மண் தளத்தை எடுத்து அப்படி ஒரு அற்புதத்தை அவன் செய்தான். அப்போ ஏதோ ஒரு பொருளை வச்சு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் சில வேலைகள் நடந்திருக்குது. இப்போ சூனியக்காரன் ஒன்றை இப்படி செய்கின்ற போது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், சூனியக்காரன் செய்ததினால் ஏற்படுகிறதா அல்லது வேறு காரணத்தால் ஏற்படுகிறதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்வதற்கு தஜ்ஜால் வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். ஒரு ஆளை 2ஆக வெட்டி 2 கோணமாக போட்டு நடுவால் நடந்து வைத்து எலும்பி நிற்க சொல்ல எலும்புவாங்க. வானத்தை பார்த்து மழை பெய்யும்பான், வானம் மழை பெய்யும். பூமியை பார்த்து உன் பொக்கிஷத்தை வெளியேற்று என்று சொல்வான், பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் வெளியே வரும். வானம் பூமிக்கு கட்டளையிடுவது யாருடைய அதிகாரத்தில் உள்ளது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அப்போ வானத்தையும் பூமியை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் 2 பேரும் எனக்கு கட்டுப்படுங்க, விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னபோது வானமும் பூமியும் அத்தானா, நாங்கள் விரும்பியே உனக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னது என்று குர்ஆனில் வருது. அப்போ வானம் பூமி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் என்று சொல்கிற போது எப்படி தஜ்ஜாலுக்கு கட்டுப்பட்டது என்று கேட்டால், சொன்னது தான் தஜ்ஜால். வானத்தை பார்த்து மழை பெய்ய என்று சொன்னது தஜ்ஜால், மழை பெய்ய வைத்தது அல்லாஹ். தஜ்ஜால் சொல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா அதை நிகழ்த்துகிறான். இறந்தவரை அவன் உயிர்ப்பிக்கின்ற போது அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான். ஆனால் சொல்றது எலும்புன்னு சொல்றது அவன், நடத்துறது அல்லாஹ் என்கிறது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. இந்த அடிப்படையில் சூனியக்காரன் ஏதாவது ஒன்றை செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா நாடினால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அது நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நடக்குது என்று சொல்கின்ற போது நாங்கள் சக்தியை சூனியக்காரனுக்கு கொடுக்கல. சக்தியை யாருக்கு கொடுத்துருக்குறோம்? அல்லாஹ்வுக்கு தான் கொடுத்துருக்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அதாவது சூனியக்காரன் செய்கின்ற போது மாற்றம் நடக்குது. இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. சகோதரர் கோவை ஐயூப் அவர்கள் பேசுகின்ற போதும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஒரு சூனிய புக் எழுதினார், இஸ்லாத்தில் பில்லி சூனியம். அதில் சூனியம் இருக்குது,
அல்லாஹ் நாடுனா அதில் தாக்கம் இருக்குதுங்கிறத எழுதினார். ரெண்டாவது ஒரு சூனியம் புக்குன்னு எழுதினார், அதில் சூனியம் இல்லைங்கிற எழுதினார். ஒரு நடுநிலையான ஆளுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதுனா அதில் இப்படி தான் எழுதுனா அது தவறு, நான் இப்போ கருத்தை மாற்றிக்கொண்டேனுங்கிற தகவல்களை போட்டிருக்கணும். எந்த முன்னுரையும் இல்லாமல் ஒரே ஆசிரியர் 2 புத்தகம் ஒரே பேரில் 2 கருத்தில் புத்தகம் வருது. அப்படி ஒரு புக்கு வந்துச்சு. முதலாவது எழுதிய புத்தகம் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் என்கிற ஒரு கருத்தை சகோதரர் கோயைப் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தில் தான் சரி, எதில் சூனியன் சம்பந்தமான முடிவை சொல்கிற விஷயத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லியிருந்தார். அதிலேயே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான பல விஷயங்கள் இருக்குது. பழைய புக்குலையும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அதில் சொல்லப்பட்ட ஹாரூத் மாரூத்ங்கிற மலக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. பாவிக்கப்பட்ட வார்த்தை பிரிவுகளில் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்றால், சூனியத்தினால் ஆகக்கூடினால் செய்யக்கூடிய பெரிய வேலை என்னென்னு கேட்டால் கணவன் மனைவி கடையில் பிரிவினை உண்டு பண்ணுறது தான் என்று சொல்கிறார். அதிகபட்சமான முடிவு அதுதான் என்கிறது குர்ஆனில் சொல்லப்படலை. சூனியத்தால் செய்யப்படக்கூடிய வேலைகளில் ஒன்றாக அது சொல்லப்படுகிறதே தவிர இதுதான் அதிகபட்சம் என்று சொல்லப்படலை. எனவே நாங்கள் அப்படி சொல்லப்படாமல் நாங்களாக அது அதிகபட்சம் என்ற ஒரு முடிவு செய்யலாது. சரி, அந்த ஒரு வாதத்துக்காக அதுதான் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய ஹதீஸில் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட போது அவர்கள் தான் ஒன்றை செய்யாமலே செய்ததாக கருதினார்கள் என்று இருக்குது. எப்படி வருதுன்னு சொன்னால், கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃப்அலு ஷைஅ வமா யஃப்அலுஹு, ஒன்றை செய்யாமலேயே செய்ததாக கருதினார்கள் என்று இருக்குது. அவர்களுக்கு தோன்றியது. அந்த ஒன்றொன்று மூடலாக வந்திருக்குதே, அது என்ன என்றது வேறு அறிவிப்பில் தெளிவாகவே வருது. அதுவும் சஹீஹ் புகாரியில் 6063வது யுஹையலு இலைஹி அன்னஹு யஅதி அஹ்லஹு வலா யஅதி, அவருக்கு என்ன தோன்றியது என்றால் மனைவிமாரிடத்தில் செல்லாமலேயே சென்றது போன்று தோன்றியது. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்குது. அந்த ஹதீஸில் மூடலாக சொல்லப்பட்டதை மற்ற ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனைவியிடத்தில் செல்லாமலேயே சென்றதாக நினைத்தார்கள் என்கிறது சொல்லப்படுது. கணவன் மனைவி மேட்டர் தான் சொல்லப்படுது. இதில் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லலாம் நினைக்கிறேன். முன்னால் பேசுகின்ற போது சகோதரர் கோயைப்பும் அதை சொன்னாங்க. அதாவது தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடலைன்னு நினச்சாங்க. அப்போ அப்படி நினச்சா குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுட்டு முழுக்கூட கூட வந்து அவங்க தொழுகை நடத்திருக்கலாமே என்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனால் ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், யுஹையலு இலை அன்னஹி யஅதி அஹ்லஹு வலா யஅதி, மனைவியிடத்தில் போகாமலேயே போனதாகத்தான் நினைச்சாங்க. பெய்த்துட்டு போகலன்னு நினைக்கல, போகாமலேயே போனதாக நினைத்தார்கள். அப்படிதான் ஹதீஸில் வருது. குடும்ப வாழ்வில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதாக நினைச்சாங்க. அப்போ இதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், முழுக்காகாமலே குளிப்பாங்க. இதனால் பிரச்சனையா? முழுக்கு இல்லாமலேயே குளிச்சுட்டு வந்துருப்பாங்க. எனக்கு முழுக்கா இருக்குன்னு குளிச்சுட்டு வந்துருப்பாங்க. இதனால் பிரச்சனை வருமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், குடும்ப வாழ்வில் ஈடுபட்டதாக நினைத்தார்கள். அப்படி பார்த்தாலும் அது கணவன் மனைவிக்கு இடையில் உட்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குது. எனவே அது ஒரு சிக்கலை உண்டாகக்கூடிய வகையில் எந்த அடிப்படையிலையும் வந்து சேராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சகோதரர் 2 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஒன்று, வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத்த வ மாரூத், பபிலோனிலே ஹாரூத் மாரூத் என்கிற 2 வானவர்கள் மீது அருளப்பட்டது என்று சில அறிஞர்களும், சூனியத்தை ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சில அறிஞர்களும் அர்த்தம் செய்திருக்கிறார்கள். இதில் எது சரி என்று கேட்டிருக்கிறார். அவர் சொன்னது போன்று தப்சீரில் குருத்துபியிலே ஹாரூத் மாரூத் என்பது வானவர்களுடைய பெயர் அல்ல, அது 2 ஷைத்தான்களுடைய பெயர் என்கிற கருத்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் அறிந்த வகையில் இந்த ஆயத்து இறங்குவதற்கு யூதர்கள் சூனியம் என்பது மாணவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது, அது நல்லது என்று கருதினார்கள். அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த ஆயத்தை இறங்குனதுங்கிறது தவறானது. நீங்கள் இன்றைக்கு கூட பைபிளில் பார்க்கலாம் சூனியத்தை தடை செய்யக்கூடிய வசனங்களை. இன்றைக்குள்ள பைபிளில் கூட
சூனியம் கூடாது, சூனியம் செய்வது கூடாது என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இன்றைக்குள்ள பழைய ஏற்பாட்டில் கூட இருக்குது. எனவே சூனியம் நல்லது என்கிற கருத்து யார்கிட்டையும் இருக்கவில்லை. இந்த வசனம் ஏன் இறங்கியது என்பது சம்பந்தமாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களில் ஒருவராக சொல்கிறார்கள். அப்போ அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் சொல்கிறார்கள், இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க, சுலைமானை ஒரு நபி என்று சொல்கிறார். வமாக்கான சுலைமானும் இல்லா சாஹிரா, சுலைமான் ஒரு சூனியக்காரனாக தானே இருந்தார், அவர் எங்கே நபியாக இருந்தாருன்னு சொல்லி யூதர்களில் சிலர் மறுக்கிறாங்க. அவர் சுலைமான்ங்கிற நபி கிடையாது, அவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வசனத்தை இறக்கிறான் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு சபபு நுஸூலை காரணத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வாதத்துக்கு வலு சேர்ப்பாங்க எப்படின்னு சொன்னால், மலக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பாரா? சூனியத்தை கற்றுக் கொடுக்கறது கூடாது. அப்படி இருக்கின்ற போது மலக்கு கற்றுக் கொடுப்பாரா என்று கேட்பாங்க. சூனியத்தை கற்றுக் கொடுக்கறது கூடாது தான். யாருக்கு கூடாது? மலக்குக்கு அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை தானே அவர் செய்வார், அவருக்கா கூடாது? மக்களை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிற போது மலக்கை ஏவி அல்லாஹ் செய்யலாமா இல்லையா? மலக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் கற்றுக் கொடுக்கறது தான் அவருடைய கடமை, கொலை செய்ய சொன்னால் கொலை செய்கிறது தான் அவருடைய கடமை. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை தான் அவங்க செய்வாங்க. சூனியம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கும் தடை செய்யப்பட்டா இருக்கணும், அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையாது. அடுத்தது, அவங்க சைத்தானாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றதுக்கு தெளிவான ஆதாரம் அதிலேயே இருக்குது. என்ன? சைத்தானாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? மக்களை வழிகெடுக்கிறது தான் அவனோட நோக்கம், அவனோட லட்சியமே அதுதான். அதுக்காக தான் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறான். சூனியத்தை யாராவது கற்க வந்தால் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறது மட்டும் வாங்க வாங்க கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடணும். ஆனால் யாராவது கற்றுக் கொடுக்க போனால் இன்னமா நகுனு ஃபித்னா, நாங்களே சோதனையாக இருக்கிறோம், வலா தக்ஃபூர், காபிலா போயிடாங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாண்டா சைத்தான் செய்வானா? இதை அந்த வசனமே நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்பது மலக்குகள் இது ஒரு சோதனைக்காக சொல்கிறாங்கங்கிறது அந்த வசனத்திலேயே தெளிவாகுது. கற்றுக் கொடுத்து நீங்கள் காவிரா போயிடாங்கன்னு சொல்கிறது இது ஒரு சைத்தான் சொல்கிற வாசகம் அல்லங்கிறத தெளிவாக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய அவர்களே, இதில் கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்தளவு அது இலக்கணங்களோட கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயம். மலக்கு என்கிற கருத்துக்கு தான் அன்னைக்கு வலுவான சான்று இருக்குது. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த சூனியன் சம்பந்தமான அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வளமையான எழுத்துக்கு மாற்றமான ஒரு போக்கை பார்க்கலாம். நிறைய வசனங்களை போட்டு ஒரு 30-40 வசனங்களில் அர்த்தத்தோடு போட்டு அப்படியே போட்டு செய்திகளை போட்டிருப்பார். இது ஒரு மாயை ஏற்படுத்துறது. நிறைய வசனங்களை வச்சு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வசனங்களை போட்டு கடைசியாக ஒரு முடிவு போட்டிருப்பார். என்னென்னு சொன்னால், நபிமார்கள் அற்புதங்கள் செய்கின்ற போதெல்லாம் அதை பார்க்குறவங்க இதை சிகுர்னு சொல்லியிருக்கிறாங்க, சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதை வச்சு சூனியம்னு சொன்னாங்கன்னு கேட்டால், இது ஒரு தந்திர வித்தை, மெஜிக் என்று நம்பித்தான் அவங்க சொன்னாங்க. எனவே சிகுர் என்று சொன்னால் மேஜிக் தான் என்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் அவங்களுடைய வாதத்துடைய அடிப்படை. ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை விளக்கணும். ஹதீஸில் வந்துட்டால் நிராகரிச்சிடலாம், குர்ஆனில் வந்தால் நிராகரிக்க இயலாது. அதுக்கு என்ன செய்யணும்? அர்த்தத்தை மாற்றணும். இதுதான் எல்லா வழிகேடர்களும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ குர்ஆனில் சூனியத்தை பற்றி வருகிறது, அதை மாற்றணுங்கிறதுக்காக அது மெஜிக்கத்தான் சொல்லுதோ என்கிற ஒரு பொய்யான வாதத்தை முன்வைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அதாவது சிகுருங்கிற விஷயம் மெஜிக், அதாவது அற்புதங்களுக்கு மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆனுக்கு கூட சிகுர்னு தான் சொன்னாங்க, வேதங்களுக்கு கூட சிகுர்னு சொன்னாங்க. அப்போ அப்படி அதை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிகுருங்கிறத என்ன நோக்கத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்து கஸஸ் 48வது வசனத்தில் 28வது அத்தியாயம் 42ஆம் வசனத்தில், பலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு மின் இந்தினா காலு லவ்லா ஊத்திய மிஸ்லமா ஊத்திய மூசா, எங்களுடைய சத்தியம் இவர்களிடத்தில் வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு வேதம் இவருக்கு கொடுக்கப்பட வேண்டாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக ஃபுல்லாக கொடுக்கப்பட்டுச்சு, இது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க,
பகாலு சிஹ்ரானி தலாஹரா, இந்த மூசா கொண்டு வந்த வேதமும் முகம்மது கொண்டு வந்த வேதமும் ஒன்றை ஒன்று மிஞ்ச பார்க்கிற சூனியங்கள், ரெண்டு சூனியங்கள். நபி அவங்க கொண்டு வந்த குர்ஆனை சூனியம்னு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த தௌராத்தையும் சூனியம்னு சொன்னார்கள் என்று வருகிறது. இதே போல சூரத்து ஸுஹ்ருஃப்ல 30ஆம் வசனத்திலையும் லம்மா ஜாஹுமுல் ஹக்கு, சத்தியம் அவரிடத்தில் வந்தபோது கால ஹாதா சிஹ்ருன் வ இன்னா பிஹி காஃபிரூன், இது சூனியம், நாங்கள் இதை மறுக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ எதை சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க? குர்ஆனை சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மெஜிக்னு சொல்லி சொன்னால், தந்திரமாக செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சூனியம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு மெஜிக்னு அர்த்தம் இன்னைக்கு பொருந்துமா? மெஜிக்னு அர்த்தம் இன்னைக்கு பொருந்தாது. அடுத்ததாக பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் 110வது வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க செஞ்ச அற்புதங்களை ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் பறவைக்கு ஊதுனீங்க, அது உயிர் பெற்றது. குஷ்டரோகியை தடவுனீங்க, அவங்க லேசாக போனான். பிறவி குருடனை கூட லேசாக்குனீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் செஞ்சீங்க. இவ்வாறு நீங்கள் செய்கின்ற போது அவங்க என்ன சொன்னாங்கண்டா, சிஹ்ருன் முபீன், இது தெளிவான சூனியம்னு சொன்னாங்க. தெளிவான மேஜிக்னு வைங்க. மேஜிக்னு சொன்னால் என்ன? தந்திரம் தானே. தந்திரத்தால் இப்போ இவங்க செய்வாங்க, இப்போ கிறிஸ்டியன் செய்வாங்க என்ன? நோயில்லாத ஒருவனை கொண்டு வந்து குணமாக்குற மாதிரி செய்யலாம். பிறவை குருடன் வந்து அவங்க முன்னாலே இருக்கிறான், கண்ணை தடவுறாங்க, கண் பார்வை அடையுது. இது மேஜிக்கா? இது மேஜிக் கிடையாது. பார்வை அடையலாம். மௌத்தா போனவனை எழுப்புறாங்க, குஷ்டரோகியை குணமாக்குறாங்க. இதை பார்த்து அவங்க சூனியம்னு சொன்னாங்க. அப்போ சூனியம் என்றால் அவங்க விளங்குனது என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஷைத்தானின் துணையோடு செய்யக்கூடிய வேலைகள், தீய ஆவிகளுடைய துணையோடு செய்யக்கூடிய வேலைகள், அதைத்தான் அவங்க சூனியம்னு சொன்னாங்க. அப்போ நபிமார்கள் அற்புதம் செய்கின்ற போது இவங்க அல்லாஹ்விலிருந்து செய்யலை, ஷைத்தானுடைய துணையோட ஷைத்தானுக்கு வழிபட்டு செய்கிறாங்க, எங்களை வழிகெடுக்க போகிறாங்க என்று தான் அவங்க நிராகரித்தாங்க. நபிமார்கள் வேதத்தை கொண்டு வருகின்ற போது இந்த வேதம் அல்லாஹ்விடம் இருந்தவங்களுக்கு வரல, ஷைத்தானிடம் இருந்தவங்களுக்கு வந்துச்சு என்று சொல்லித்தான் அதை நிராகரித்தாங்க. அப்போ சிஹ்ர் என்றால் அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால், கெட்ட ஆவிகளின் துணையோடு, தீய சக்திகளின் துணையோடு, சாத்தானிய துணையோடு செய்யக்கூடிய வேலைகள். இன்றைக்கும் சிஹ்ர் செய்கிறவங்க, அதை செய்கிறவங்க சைத்தானுக்கு ஏற்ற வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில நடவடிக்கைகள். நீங்கள் இந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இதோட தொடர்பானவங்களை பார்த்தீங்கன்னாலும், தொழமாட்டான், குளிக்க மாட்டான், சுத்தமாக இருக்க மாட்டான், நாய் வளர்ப்பான், இந்த மாதிரி வேலை செய்வாங்க. அவங்க கேட்குற சில வேலைகளை கூட, அதாவது சில அறிஞர்கள் எந்த அளவுக்கு சுட்டி காட்டுறாங்கண்டா, இந்த சாஸ்திரக்காரங்கிட்ட போனீங்கண்டா ஏதாவது குறி சொல்கிறதுக்கு சேவல் கொண்டு வா, கொண்டு வாங்க. அதை குறிப்பிட்ட ஒரு அறிஞர் சொல்கிறாரு, சாஸ்திரக்காரங்கெல்லாம் ஏன் சேவல் அறுக்கொண்டாண்டா, சேவல் சைத்தானுக்கு பிடிக்காது. சேவல் கூவுண்ட போது சைத்தான் வெருண்டு ஓடுகிறான், சைத்தானுடைய தன்மையில் உள்ளதுகளாகத்தான் அது வருகுது என்கிறதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அப்போ சைத்தானுடைய துணையோடு செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் அவங்க சொன்னாங்க. இதுக்கு இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், சூரத்து ஷுஆரா 210, 212ஆம் வசனங்களை பாருங்கள். மா தனஸலத் பிஹி ஷயாத்தீன், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ரசூல் அல்லாஹ் பதில் சொல்கிறான், இந்த குர்ஆனை ஷைத்தான்கள் இவருக்கு இறக்கவில்லை. ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? சும்மாவா சொல்கிறான்? இவர் ஷைத்தான்கிட்ட இருந்து எடுத்து சொல்கிறாருன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா தனஸலத் பிஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் இவருக்கு இந்த வேதத்தை இறக்கவில்லை. வமா யன்பகி லஹும், ஷைத்தான்களுக்கு அது ஏறவும் மாட்டாது. அவங்க அதுக்கு சக்தி பெறவும் மாட்டாங்க. இன்னமும் அணி சம்மிய மூச, அதாவது இந்த வேதம் வானத்தில் ஓதப்படுவதை கூட கேட்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க சைத்தான்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 210, 11, 12ஆம் வசனங்களை பாருங்க. அப்போ நபிக்கு வேதம் வந்தது சைத்தானிடம் என்று அவங்க சொன்னாங்க. சைத்தானை கொண்டாடல, சைத்தானுக்கு கொண்டு வரவும் முடியாது, அவங்களுக்கு ஒட்டு கேட்கவும் முடியாது குர்ஆனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதே போல தான் சூரா வாக்கியால வரக்கூடிய வசனம், அதாவது லா யமஸஹு இல்லல் முத்தஹரோன், அந்த கல்ல ஏற்றில் இருக்கக்கூடிய வேதத்தை சைத்தான்களால் தொட முடியாது, மலக்குகள் தான் தொடுவாங்கன்னு வந்திருக்கிறதெல்லாம். அப்போ சைத்தான் தான் இவருக்கு வேதத்தை கொண்டு வரான்னு அவங்க நம்பினாங்க. சைத்தானுடைய துணையோட தான் சில அற்புதங்களை இவர் செய்கிறான்னு நம்பித்தான் சூனியம்னு சொன்னாங்க, சிஹ்ர்னு சொன்னாங்க.
இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்குறதுன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 4983வது ஹதீஸ், 4983 ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சில நாட்கள் சுகமில்லாமல் போகுது. அப்போது அவங்க இரவில் நின்று ஓதி தொழலாங்க. அப்போ ஒரு பொம்பளை வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, யா முஹம்மத் இன்னில அர்ஜு ஐயக்கூன சைத்தானுக்க கது தரக்கக்க. முகம்மதே 2-3 நாளாக ஓதாமல் இருக்கிறீங்களே, உங்களோட சைத்தான் உங்களை விட்டுட்டா போல இருக்குது என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2-3 நாள் சுகமில்லாமல் இருக்கிறாங்க, இரவையில் நின்று தொழல ஓதலை. அப்போ ஒரு பொம்பளை வந்து சொல்கிறார், முகமதே ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, உங்கள் சைத்தான் உங்களை விட்டுட்டான், உங்களை பிடிச்சிருந்த சைத்தான் உங்களை விட்டுட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை வல்லுஹா என்கிற அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்குறான். மா வத்தாக்க ரப்புக்க, உன் ரப்பு உன்னை கைவிடவில்லை என்கிற வசனம் இறங்குது. அப்போ அந்த மக்கள் சூனியக்காரன் சொன்னது எது? மெஜிக் செய்கிறான், மெஜிக்காரன் அர்த்தத்தில் சொல்லலை, சைத்தானுடைய துணையோட இவங்க சில அற்புதங்களை நம்மளால் செய்ய முடியாத வேலைகளை செய்கிறாங்க என்கிற அடிப்படையில் தான் மறுத்தாங்க. எனவே சூனியம் சிகிரி என்று சொன்னால் அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால், கெட்ட ஆவிகளின் துணையோடு செய்யக்கூடிய வேலைகள். இவர் அற்புதமாக கவிதை கொண்டு வரார் கெட்ட ஆவியுடைய துணையால், அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் கெட்ட ஆவியோட துணையோட, அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது என்கிற அடிப்படை அவங்க அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்கிற அடிப்படையில் மறுத்து வந்ததை நாங்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாஹிர் என்று சொன்னால் கெட்ட சைத்தான்களோடு தொடர்பு வைத்து கெட்ட சைத்தான்களிடத்திலிருந்து உதவியை பெற்று சில வேலைகளை செய்கிறவங்க என்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க பேசினாங்க. மேஜிக் என்கிற அர்த்தத்தில் இல்லை. மேஜிக் என்கிற அர்த்தத்தில் இருந்திருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உடனே முறியடிச்சிருவானே. மேஜிக் செய்கிற ஒருவனை பிடிச்சி நீ செய்யறது பிழை என்று சொல்லி நிரூபிக்கணுமா இல்லையா? அங்கனே வச்சு நிரூபிச்சிடலாம். அது ஒரு சாதாரண ஒரு அறிவு இருந்தால் கூட அதை செஞ்சிடலாம். இவங்க செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாத்துக்கும் இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியத்தினால் இது போன்ற வேலைகள்னு சொல்லி சொன்னால் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டலாம் என்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரனை பொழந்து காட்டினாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சந்திரனை பொழந்து காட்டினதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? தெளிவான சூனியம்னு சொன்னாங்க. இவர் நபி சூனியம் செஞ்சுட்டாருண்டு. மெஜிக் செய்கிறதா இருந்தால் தன் வட்டத்துக்குள்ளே தான் செய்யணும். நான் தான் இங்கே செட்டப் பண்ணணும், செட்டப் பண்ணி தான் மெஜிக் செய்யணும். நான் ஒரு தொப்பியை காட்டிட்டு ஒன்றுமே இல்லைன்னு காட்டிட்டு திரும்ப அந்த தொப்பியை மூடி அதுலேருந்து ஒரு புறாவை எடுக்கணும். அப்போ நான் ஒரு புறா ஒன்று செட் பண்ணாமல் அது செய்யலாது. சந்திரனை பிளக்கிறதுக்கு என்ன செட்டப் செய்கிறது? அப்போ அவங்க அதை மேஜிக்னு நினைச்சாங்கன்னு சொன்னால், கெட்ட ஆவிகளுடைய துணையை போட்டு சூரியன் புழக்காமலே சந்திரன் புழக்காமலே நமக்கு புலந்த மாதிரி இவர் காட்டுறாரு என்கிற ஒரு தோரணையை உண்டாக்குற அடிப்படையில் தான் அவங்க சொன்னாங்க. எனவே மேஜிக்ங்கிறது அந்த சிகிருங்கிறது கெட்ட ஆவிகளுடைய துணையோடு செய்யக்கூடிய செயலுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆனால் இன்னொரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சிகிருங்கிற அரபு சொல்ல தான் மெஜிக்குக்கும் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு நீங்கள் போய்த்து சிகிருன்றோடையோ சாஹிர்னு சொல்லியோ யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்து சூனியக்காரண்ட படங்கள் வராது. மேஜிக் செய்கிறனுடைய தான் வரும். அதை இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தத்தில் தான் அவங்க பாவிச்சாங்களான்னு கேட்டால் அவங்க பாவித்தது இந்த அர்த்தத்தில் இல்லை, கெட்ட சைத்தான்களுடைய துணையோடு செய்யக்கூடிய வேலைகள்ங்கிற அர்த்தத்தில் பாவிச்சாங்க. இதில் மேலதிகமான ஒரு தகவலை சொல்லலான்னு நினைக்கிறேன். சகோதரர் முன்னால் பேசிட்டு போனதோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா நாங்கள் சில நேரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது நாங்கள் மக்களை நம்பிக்கை ஊட்டுறதுக்காக நீங்கள் அதில் இதில் நம்பிக்கை வைக்காதீங்க, சூனியம் பாதிக்கும்னு நினச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு சும்மாவே பாதிக்கும் என்கிற மாதிரி நம்ம இதாக்க. ஏன்னா மனநிலை தன்மைகள் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம அல்லாஹ் மேலே சரியாக நம்பிக்கை வச்சா சூனியம் நமக்கு பாதிக்காதுன்னு நம்ம சொல்ல இயலாது. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவன் திருப்பி கேட்டுருவான், அப்போ ரசூல் அல்லாஹ் மேலே ஒழுங்காக நம்பிக்கை வைக்கலையான்னு கேட்டுருவான். அல்லாஹ் நான் தான் பாதிக்கும், அதுக்குரிய ஹிக்மத் அல்லாஹ்க்கு தான், காரணம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். மூசா நபிக்கு சூனியம் பாதிச்சா இல்லையா? அவன் போட்ட கயிறும் தடியும் பாம்பா தெரிஞ்சா இல்லையா? பாம்பா தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு. அப்போ மூசா நபி அல்லாஹ்வை உறுதியாக நம்பலையான்னு ஆயிரும். நல்லா நாடுன்னா யாருக்கு வேணாலும் பழிக்கும். பழிக்கிறதுல ஏதாவது நன்மை இருக்குதான்னு சொன்னால் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் பழிக்கிறதுல என்ன நன்மை இருக்குது, என்ன நன்மை? அவர் ஒரு மனிதருங்கிறது அல்லாஹ் மூலம் நிரூபிச்சிருக்கிறான்.
வேற என்ன நன்மை? அவர் ஒரு இறை தூதர் என்பதை அதன் மூலம் நிரூபிச்சுக்கிறான். ஏன்னா அல்லாஹ் காட்டி கொடுத்தானே, அவர் இறை தூதராக இருக்க போய் தானே காட்டி கொடுத்தான். அப்போ ரெண்டையும் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதர் என்பதையும் அவர் ஒரு மனிதர் என்பதையும் அதன் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் வேறு என்ன நியாயங்கள் இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் உறுதியாக நம்பினால் தாக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் 4 நாள் தாக்கு. நம்மளை மன தைரியத்துக்கு நம்ம சொல்கிறது, மன ஆறுதலுக்கு சொல்கிறது, சும்மா அதை நம்பி இதை நம்பி சும்மா ஒரு பிரச்சனை வந்தால் சூனியம் நடந்திருக்குமோ எங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாங்கன்னு சொல்லலாம். நம்பினால் தாக்காதுங்கிறது இல்லை, அல்லாஹ் நாடினால் தாக்கும், யாருக்கு வேணுமானாலும் தாக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதோடு சம்பந்தப்பட்டு தான் குல்லௌது பிரபில் ஃபலக், குல்லௌது பிரபின் நாஸ் ஆகிய சூறாக்கள் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த சம்பவத்துக்கும் சூறாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட போது அதில் 11 முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது. அந்த 11 முடிச்சுக்களும் இந்த 11 ஆயத்துக்களை ஓதுகின்ற போது அவிழ்ந்தது என்று வரக்கூடிய ஹதீஸை பொறுத்தளவுல அது பலகீனமான ஹதீஸ். இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் இந்த 2 சூறாக்களும் இறங்கியது என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது. ஆனால் இந்த 2 சூறாவும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதப்படக்கூடிய சூறாக்கள் என்கிறது பொதுவாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பொதுவாக துவா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த 2 சூறாக்களும் இறங்கிய போது இவற்றையே பாதுகாப்புக்காக அவங்க ஓதி வந்தார்கள் என்பது ஹதீஸ்களில் வந்திருக்குது. எனவே பொதுவாக இவைகள் பாதுகாப்பு சூறாக்கள், பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த சூறாக்கள் ஓதி வர வேண்டும். இந்த சம்பவத்துக்காகத்தான் இந்த சூறா இறங்கியது என்று வரக்கூடிய ஹதீஸை பொறுத்தளவில் அதில் பலகீனம் இருக்குது. ரெண்டாவதுக்கு என்ன கேட்டிங்கன்னா பயான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னஃபில் பயானில் அஸ்ஸஹரா, மனிதனுடைய பேச்சிலும் சூனியம் இருக்கிறது என்று சொன்னாங்க. இப்போ இந்த சூனியம் என்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சூனியமானு கேட்டால் தடுக்கப்பட்டது கிடையாது. சிலருடைய பேச்சை மக்கள் அப்படியே கட்டுண்டு கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த சூனியம் என்கிறது மக்கள் அப்படியே கட்டி போடுது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிது. இதை சொல்லக்கூடியது. இதே நேரத்தில் இதில் இன்னொரு தன்மை இருக்குது. சூனியத்தினுடைய ஒரு தன்மை உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் காட்டுறது, தடியை பாம்பாக காட்டுறது, கைத்தை பாம்பாக காட்டுறதுங்கிறது சூனியத்துடைய தன்மை. அதுதான் அந்த அல்லாஹ் தஆலா சூரா ஆராஃபில் வரக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் சொல்கிறான். ஒரு பேச்சாளன் அந்த பேச்சு திறமையினால் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சித்தரித்து காட்டுகிறான். அவன் பேச்சினுடைய அதாவது சூனியத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திங்கிறது, கட்டுப்போடுறதுங்கிறது, சூனியத்தில் இருக்கக்கூடிய அதாவது மாற்றி காட்டுறதுங்கிறது பேச்சினுடைய இருக்குது. அதைத்தான் அந்த சம்பவம் சொல்லுது. இதில் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால், ஒருவனுக்கு அத்தகைய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை அவன் நல்லதுக்கு பயன்படுத்தினால் ஆகமானது, கெட்டதுக்கு பயன்படுத்தினால் மோசமானது என்று சொல்லலாம். அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இந்த செய்தியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை ஆற்றல் உள்ள ஒருவன் சபையில் வந்து பேசுகின்ற போது சொன்ன சம்பவமாக தான் பார்க்குறோம். கவிதை திறமை உள்ள ஒருவர் பேசுகின்ற போது நபி சொன்ன சம்பவமாக தான் பார்க்குறோம். அடுத்தது சாதிர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனம். குர்ஆனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி கொண்டு வந்து இடையில வேறொரு சம்பவத்தை சொல்வான். குர்ஆனுடைய போக்கு அது. சூரா லுக்மானை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் வருகிறது. அந்த உபதேசங்கள் தான் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு அவர் நல்லது செய்ய வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படுது. இப்படி சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்தில் வேறொரு சம்பவத்தோடு சம்மந்தப்பட்ட வசனமும் அதில் வரும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன போதனையோடு சம்மந்தப்பட்டது அது. ஆனால் அந்த பெற்றோர்கள் சிறுக்கு செய்வதற்கு உங்களை நிர்பந்திச்சா கட்டுப்படாதீர்கள் என்கிற வசனம் என்கிறது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த போதனை அல்ல. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்களில் உள்ளது. குர்ஆனுடைய அந்த அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து வேறொரு பகுதியில் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல ஒரு பகுதி இங்கே வரும், இன்னொரு பகுதி வேறு இடத்துல வரும். திடீர்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லிட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லப்படும். அந்த போங்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பாலும் எங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது என்கிற பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்திருக்கிறது இந்த சூனிய சம்பந்தத்தோடு சம்மந்தப்பட்டது தான். சூனியம் என்ற ஒன்று இருக்குது, அதனால் தாக்கம் ஏற்படுத்தலாம் என்று ஒருவர் நம்பினால் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை கொடுத்துட்றாரு. அப்போ சூனியக்காரனும் அல்லாஹ்வை போல ஒருவனுக்கு தாக்குதல் ஏற்படுத்துவான்.
என்று நம்பிடுறாங்க. எனவே இவங்களுக்கு பின்னால் தொலையலாதுங்கிற பிரச்சாரத்தை தான் செய்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முறியடிக்கணும். பாமர மக்களுக்கு அது ஒரு லாஜிக்காக தெரிஞ்சிருது. நம்ம ஒருத்தனை அடிக்கணும்னு சொன்னால் கிட்ட போய் அடிக்கணும், இல்லாட்டி தூரேருந்து சுழணும். ஒன்றுமே இல்லாமல் செய்கிறதா இருந்தால் அல்லா தான் அப்படி செய்வான். ஒருவனுக்கு நன்மை செய்கிறதா இருந்தாலும் தீமை செய்கிறதா இருந்தாலும் டச் பண்ணாமல் செய்கிறது அல்லா தான் என்கிற அடிப்படையில் தான் செய்கிறாங்க. ஏற்கனவே சகோதரர் ஐயூப் அவர்கள் பேசுகின்ற போது மந்திரித்தல் சம்மந்தமாக குர்ஆன் ஊதுறது, கண்ணூர் என்கிறது டச் இல்லாமல் தாக்குது, இதெல்லாம் நம்ம ஹதீஸில் நம்பி இருக்கிறோம் என்கிற செய்தியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் இதில் ஒரு பிரிவை தெளிவாக அவங்களுக்கு எடுத்து காட்டணும். என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா. இதன் மூலமாக என்றால் சூனியத்தின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் எந்த தாக்குதலையும் ஏற்படுத்த இயலாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அவங்க சூனியத்தின் மூலமாக தாக்குதலை ஏற்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் செய்கிறாங்க. இதில் கூட ஒரு மோசடி செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், அவர் சூனியம் இருக்குது எழுதுகின்ற போதோ, இந்த குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்க்கின்ற போதோ, இதன் மூலமாக அவங்க யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலான்னு தான் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறார். இந்த கொள்கை மாறினதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது, குர்ஆன்லேயே மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அந்த இதன் மூலமாகங்கிறத எடுத்துட்டார் குர்ஆனில். அதை எடுத்துட்டு அவர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, சூனியத்தின் மூலமாகங்கிற வாசகத்தை எடுத்துக்கிறார். இதை பல வருடங்களுக்கு முன்னாலேயே நான் சுட்டி காட்டுகிறேன். நான் எழுதுகிற சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் இலங்கை மாணவர் ஒருவர் அவங்கள்ட்ட ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு எழுதுகிறார், பிஜே அந்த மாதிரியான ஆள் இல்லை, சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்வார். நீங்கள் சொன்ன இந்த தவறை நான் அப்துல் நாசர் மௌலையிட்ட சொன்னேன், அப்துல் நாசர் மௌலை பிஜேட்ட சொன்னார், அடுத்த பதிப்பில் திருத்திக் கொள்வதா சொன்னாங்க என்று சொன்னதுக்கு பிறகு பல பதிப்புகள் வந்தது. 10ஆம் பதிப்பில் கூட திருத்தப்படலை. ஆனால் ஒரு வேலை செஞ்சாங்க. நான் திரும்ப இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு ஆளே சொன்னாருங்கிறத தகவலை சொன்னதுக்கு பிறகு இன்டர்நெட்டில் இப்படி இந்த பிஹிங்கிறதுக்கு அர்த்தம் விடுபட்டுருக்கிறது, அதை சேர்த்து வாசிக்கவும் இலங்கையை சேர்ந்த இஸ்மாயில் சலவி அதை சுட்டி காட்டினான்னு சொல்லி ஒரு செய்தியை மூளையில் போட்டாங்க. பதிப்பு வார நேரம் திருத்தப்படலை. அப்போ குர்ஆனில் கையாடல் செய்கிற நிலை ஏற்பட்டிருக்குதுங்கிறத நீங்கள் பல கோணங்களில் பார்க்கணும். ஏற்கனவே அல்லாஹ் கயிறையும் தடியையும் போட்டான்னு சொல்கின்ற போது வித்தையை போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் இல்லாத ஒரு கூவை சேர்த்து அவரை போட்டோன்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருக்கிறாங்கிறத இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ நான் ஏற்கனவே ஐயூப் அவர்களும் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவரை உயிர்ப்பிச்சார். எப்படி உயிர்ப்பிச்சார்? பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் உயிர்ப்பிச்சார். குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். எப்படி குணப்படுத்தினார்? பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் குணப்படுத்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அதை உயிர்ப்பித்தல்ங்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. யுஹ்யி வ யுமீத், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யார்? அல்லாஹ். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை செஞ்சாங்கன்னு சொல்கின்ற போது அப்போ அது இணை வைத்தலுக்கு கொண்டு போகும். அல்லாஹ் தானே உயிர்ப்பிக்கிற வேலை. ஆனால் நாங்கள் எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் உயிர்ப்பிச்சார்னு சொல்கிற போது யாருக்கு பவர் வருகிறது? பவர் அல்லாஹ்வுக்கு தான். அப்போ சூனியத்தை நாங்கள் அப்படி தான் நம்ம சூனியக்காரன் நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு நாங்கள் சொல்லலை. அவன் எதை நினைச்சாலும் செஞ்சிருவான், யாருக்கு வேணாலும் பாதிப்பு உண்டாக்குவான்னு சொல்லலை. அவன் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நான் தான் படிக்க வேண்டிய சொல்கிற போது சக்தியை பவரை நாங்கள் அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறோம். சரி, இதுதான் உங்களுடைய கொள்கை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நிறைய சொன்னாங்க. இலங்கையில் உமர் அலி என்று சொல்லி ஒருவர் இருந்தார். அவருடைய கொள்கை என்னென்னா, அவருக்கு பையச் செய்ய எல்லாருமே காவிர்கள்ங்கிறது அவருடைய கொள்கை. அவருக்கு போய்த்து பையச் செய்யணும், அவர் அமீரா ஏற்று பையச் செய்யணும், செய்யாதவங்கெல்லாம் காவிர்கள். அவருக்கும் சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ஒரு விவாதம் நடக்குது. விவாதத்தில் அவர் பிஜே வச்ச முதலாவது வாதமே என்னென்னு சொன்னால், லா தசாலு தாய்பத்தும் இன்னும்மத்தி அலல் ஹக்கி மன்சூரா, எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், அவங்க பகிரங்கமாக இருப்பாங்க, அவங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் அவங்கள பாதிக்காது, சத்தியத்தை நிலைச்சிருப்பாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இதுதான் சத்திய வேதம் என்றால், இதுதான் சத்திய கொள்கை என்றால், சென்ற நூற்றாண்டில் இருந்த உங்களோட ஜமாத் எது? அதுக்கு முந்தின நூற்றாண்டில் இருந்த உங்களோட ஜமாத் எது? எனக்கு பையச்சேதம் எல்லாரும் காபீர்கள்னு சொன்ன கொள்கையை சொன்ன இதுக்கு முன்னால் சொன்னவங்கலாம் யார்? அந்த லிஸ்ட்டை தாங்கன்னு கேட்டார். இப்போ இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இதுதான் கொள்கை. சூனியன் இருக்குதுங்கிறத ஒருவன் நம்பிட்டான்னு சொன்னால் அவன் முஸ்லிக் ஆயிடுவான். இதுதான் கொள்கைன்னு சொன்னால் சென்ற நூற்றாண்டு இதை சொன்னது யார்? அதுக்கு முந்தின நூற்றாண்டு இதை சொன்னது யார்? அதுக்கு முந்தின நூற்றாண்டு இதை சொன்னது யாருன்னு கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ தெளிவாக ஒரு விஷயம் விளங்குது. தாய்பத்தும் மன்சூரா, சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த கூட்டம் இவர்கள் இல்லை.
இவங்களா இருந்தால் தொடர்ச்சியாக இருந்திருப்பாங்க. அந்த தொடர்ச்சி இல்லைங்கிறத இவங்க வழிகட்ட கூட்டங்களில் உள்ளவங்கிறதுக்கு தெளிவான ஆதாரங்களில் ஒன்றா இருக்குது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்கள்ட்ட உமர் அலிகிட்ட இன்னொரு கேள்வியும் வச்சாங்க. நீங்கள் பையச் செய்யாதவங்கெல்லாம் ஜாகிலியத்தில் மரணிக்கிறான்னு ஹதீஸை சொல்கிறீங்களே, இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் யாருக்கு பையச் செஞ்சுருந்தாங்க? அவங்க பையச் செய்யலைன்னா அவங்க காபிர்கள் அறிவித்த ஹதீஸை நீங்கள் எப்படி எடுப்பீங்க என்று கேட்டாங்க. இப்போ இதே கேள்வி அவங்களுக்கு வந்திருக்குது. புகாரி இமாம் சிறுக்கு சூனியம் சம்பந்தமான ஹதீஸை சொன்னதுனால தான் நாங்கள் அறிவிக்கிறோம், இல்லாட்டி நம்ம சொல்லுவோமா? அதை சொன்ன நாங்களே காபிர்னா புகாரி இமாம் அதை விட முக்கியமாக காபிராக போயிருக்கணும். அப்போ புகாரி இமாம் அதை அந்த ஹதீஸ் அறிவித்த ஆயிஷா நாயி, அந்த ஹதீஸை சொன்ன உருவாங்கிறவர், அந்த ஹதீஸை சொன்ன ஹிசாம்ங்கிறவர், இவங்க எல்லாருமே காபிரானதுக்கு பிறகு நீங்கள் காபிர்களிடமிருந்து எப்படி ஹதீஸ் எடுப்பீங்க? இந்த ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தால் அதுக்கு தான் அவங்க சொல்கிற என்னென்னு சொன்னால், இது புதுசாக நாங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் சிறுக்கு இருக்குங்கிறத நாங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சிறுக்கில் 2 வகை இருக்குது. ஒன்று வெளிப்படையான சிறுக்கு, அதை யார் செஞ்சாலும் காபிரா போயிடுவாங்க. இந்த மறைமுகமான சிறுக்கு இருக்குது, அதை யாராவது தெரியாமல் செஞ்சாங்கன்னா காபிர்கள் இல்லை என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. என்ன ஆதாரம்னு சொன்னால், கனவுல நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹ்ட்ட யூதர்கள் சொல்கிறாங்க, நீங்களும் தான் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க. என்னென்னு இணை வைக்கிறீங்க, என்ன வைக்கிறோன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மாஷா அல்லாஹ் வசா முகமது, அல்லாஹ் முகமதின் நாடியதால் நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ரப்பில் காபான்னு, அதாவது வல் காபா மீது சத்தியமானு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு சிறுக்கு தானே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மாஷா அல்லாஹ் வஹதா, அல்லாஹ் ஒருவன் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே நன்றிக்கு சொல்றதாக இருந்தால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதால் நடந்தது, சும்மா சிறுத்த பிறகு நீங்கள் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுங்க. வல் காபா மீது சத்தியம்னு சொல்லாதீங்க, ரப்பில் காபா என்று நீங்கள் சொல்லுங்க என்று திருத்தி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எப்படின்னா கேட்குறாங்கண்டா, அப்போ சஹாபாக்கெல்லாம் ஏற்கனவே மாஷா அல்லாஹ் வசியத்தைன்னு சொன்னாங்க, அல்லாஹ் நீங்கள் நாடியால் நடந்ததுன்னு சொன்னாங்க, அது சிறுக்கு தானே. அப்போ அந்த சிறுக்கு அவங்க செஞ்சவங்களை ரசூலுல்லாஹ் முஸ்லிக்னு சொன்னாங்களா? இல்லை, இதுக்கு பிறகு செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அதில் நுணுக்கமான சிறுக்குது, செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, அதோட விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு செஞ்சால் அது சிறுக்க உண்டாக்கு, சொன்னதுக்கு பிறகு செஞ்சால் சிறுக்க உண்டாக்கு. அதே போல் தமிழ் உலகத்தில் நாங்கள் சூனியம் கூடாது, சூனியத்தை நம்பக்கூடாது, சூனியம் இருக்குது நம்புனா சிறுக்க உண்டாக்குன்னு சொல்லி இருக்கிறோம். புகாரி இமாமுக்கு யாரும் சொல்லலை, அதனால் அவர் முஸ்லிக் இல்லை. நம்ம சொன்னதுனால நீங்கள் முஸ்லிக்கு, சொல்லி உங்களுக்கு கேட்டீங்களா, அதனால் நீங்கள் முஸ்லிக்கு என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளோ ஆபத்தான வாதம்னு பாருங்கள். ரசூல் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல ரசூல்லா ஒன்றை எப்போ தடுக்கிறாங்களோ அப்போ தான் அது மார்க்கமாகும். அதுக்கு முன்னால் அது என்னது பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் சாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்க, குற்றம் இல்லை, அல்லாஹ் தடுக்கல, அதனால குடிச்சிட்டு இருந்தாங்க. தடுத்ததுக்கு பிறகு குடித்தவங்க தான் குற்றவாளிகள். சஹாபாக்கள் முத்துவா திருமணம் செஞ்சாங்க. எங்கேயாவது பயணம் போனால் கொஞ்சம் நாளைக்கு அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு வருவாங்க. இப்போ நம்ம இங்கே அவங்களுடைய காலத்தில் கோவைக்கு 10 நாள் வந்தால் 10 நாளைக்கு ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு போகிறக்குள்ள தலாக் சொல்லிட்டு போகிறது, இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்லாம் தடுக்கலை, பிறகு இஸ்லாம் தடுத்துச்சு. தடுத்ததுக்கு பிறகு செய்கிறவங்க குற்றவாளி, தடுக்கிறதுக்கு முன்னால் செஞ்சவங்க குற்றவாளியா? குற்றவாளி கிடையாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு நம்புனா குற்றவாளி, ஆய்வு செய்கிறதுக்கு முன்னால் நம்பினவங்க குற்றவாளி இல்லை. நல்ல காலம் நீங்கள் முந்தி பிறக்காம விட்டீங்க, நிறைய பேர் காவிலா போயிருப்பாங்க. இப்போ பிறந்ததுனால நாங்களாவது காவிலாக போயிருக்குது. அல்லாஹ் பாதுகாத்த அந்த சமுதாயத்தை நாங்கள் தான் வந்து மாட்டிக்கொண்டோம் எங்களுக்கு வந்து. அப்போ இப்போ இவருடைய ஆய்வை எங்கே கொண்டு வந்து வைக்கிறான்னு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய வஹிக்கு சமமாக கொண்டு வைக்கிறாரா இல்லையா? ரசூலோட வஹி வாரத்துக்கு முன்னால் சொன்னது குற்றம் கிடையாது, வஹி வந்ததுக்கு பிறகு சொன்னால் குற்றம்னு சொன்னால், நீ உங்களுடைய ஆய்வை கொண்டு எங்கே வைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வஹிக்கு சம்பந்தமாக கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அதை 4 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நபிக்கு கொடுக்குற ஸ்டேஜை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு வழிகேட்டில் இருக்கிறாங்க. அடுத்தது இதுலையும் கூட பொய்ன்னு சொன்னால் அது அவங்களே மாட்டிக்கொண்டாங்க. என்னன்னு கேட்டால், நான் ஒரு கட்டுரை எழுதுகிற நேரத்தில் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய ஒரு வசனமும் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சப்பட்ட ஹதீஸும் முற்கால அறிஞர்களுக்கு முரணா தெரியல, இவங்களுக்கு மட்டும்தான் முரணா தெரியுதுன்னு சொன்னோடனே சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள், இல்லை அந்த காலத்தில் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அபூபக்கர் ராசி என்று சொல்லக்கூடிய அபூபக்கர்ங்கிறவர், ஹனவி மதுஹபை சேர்ந்த ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். சிறுக்குங்கிற கருத்தில் இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரணாகுதுன்னு சொல்லி.
அவர் மூத்தசிலா கருத்துக்களால் தாக்கப்பட்டவர். நம்ம யாருமே சொல்லலைன்னு சொல்லலை, சஹீஹான அறிஞர்கள் சொல்லலைன்னு சொன்னது. அவர் ஒரு முற்காலத்தில் ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்க. சரி, அதை தூக்கி போட்டிங்களா? அப்போ உங்களுக்கு முன்னாலே அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, இப்போ நீங்கள் அவங்களுக்கு பின்னால் வந்த எல்லாரையும் காப்பின்னு சொல்லணுமா இல்லையா? நீங்கள் யார் சொன்னாருன்னு சொல்லி ஒரு அறிஞரை தூக்கி போட்டிங்களே, அதுக்கு பின்னால் வந்து சூனியத்தை ஹதீஸை நம்பினவங்களையா நீங்கள் காப்பின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலைக்கு மாட்டிக்கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இவங்களுடைய இந்த போக்கு எவ்வளோ ஆபத்தானது என்று சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தையே கேவலப்படுத்துறதாக கொண்டு போய் நிற்கும். என்ன மாதிரி சிக்கல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்கள். நேற்று ஐபவங்க சொன்னாங்க, அதில் இன்னொரு சிக்கல் வரப்போகுது. எப்படின்னு கேட்டால், ஒருத்தன் வாரான், நான் தமிழ் தான் படித்தேன், அண்ணன் புக்கெல்லாம் படிச்சியா? படித்தேன். பில்லு சூனியம் படிச்சியா? படித்தேன். சூனியம் இருக்குது நம்பினியா? இல்லை நம்பினியா? இருக்குது தான் நம்பினேன். அப்போ நீ நரகத்துக்கு போகணுன்னு சொன்னால், இல்லை யாரெல்லாம் பில்லு சூனியம் இருக்குது தானே எழுதியிருந்தான். அப்போ நீ ஆனால் அவன் இல்லைன்னு எழுதினானே, அவன் இல்லைன்னு எழுதுறதுக்கு முன்னால் போய் எழுதின புக்கை பார்த்து மவுத்தா போனவனா? சரி, அப்போ நீ சொர்க்கத்துக்கு போ. இன்னொருவர் வராரு, புறவு எழுதின புக்கை பார்த்துட்டு நம்பினான்னு சொல்லி சொன்னால் அவனை நரகத்துக்கு அனுப்புவானா? இவர் மாறுற நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் மாறிக்கொண்டு இருக்கணும். இவர் மாறுற நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் மாறிட்டு இருக்கணும். இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட தர்க்கவாதம் என்ற பேரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாமர மக்கள் தக்லீதின் அடிப்படையில் நம்பிட்டு போகிறாங்க. அது அவரே சொல்கிறார். எங்களுடைய ஜமாத்தில் இருக்கிறவங்க 10% நம்ம சொல்கிறது சரியில்லைன்னு யோசிச்சு வராங்க. நம்மளோட ஜமாத்தில் இருக்கிறவங்க 90% நம்ம சொன்னால் சரியாக தான் இருக்குதுன்னு நம்பி பின்பற்றிட்டு இருக்கிறாங்கன்ற வாசகத்தை அவரே சொல்கிறார். அப்போ மக்களுடைய அந்த தக்லீது, அதாவது மதுகபில் இருந்து கலட்டிட்டு வந்து சஹாபாக்கிட்ட இருந்து கலட்டிட்டு வந்து ஒத்தனையும் பின்பற்றாத நான் சொல்றது மட்டும் கேட்டுருங்கிற ஒரு செம்மறியாட்டுத்தனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமைகளை நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் மக்களை நம்ம தெளிவு பண்ணலாம், மக்களை நம்ம ஒரு நல்ல நிலை கொண்டு வரலாம். இதில் சில சிக்கல்கள் இருக்குது. என்ன சிக்கல்னு கேட்டால், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரவுடித்தனங்கள். மார்க்க ரீதியாக அவனுக்கு கருத்தை சொன்னால் அவனை மார்க்க ரீதியாக எதிர்க்காம அவனுக்கு பொம்பளை தொடர்வோ, காசு தொடர்வோ, அவனுடைய மனைவிக்கு அப்படி தொடர்வோ, இந்த மாதிரி ஆக்களை போட்டு சீரழித்து அவங்க கருத்தையே மக்கள் கேட்க முடியாத நிலையை கொண்டு வரது. இதனால் கண்ணியமான சில உலமாக்கள் நம்ம போய்த்து எனத்துக்கு இப்படி போய் இவங்கள்ட்ட போய் அசிங்கப்பட்டு கொள்றதுன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்திலேயே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சரியாக செயல்பட்டிருந்தால் இதை பெருமளவில் முறியடிச்சிருக்கலாம். அந்த கடமை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவளை வளர்த்து விட்டது, தூக்கி விட்டது, ஒசத்தி கொண்டு வந்ததெல்லாம் இங்கே உள்ளவங்க தான். அப்போ அவங்க அந்த நேரத்திலே இதுகளுக்கு பதிலடி சொல்லாமல் ஒதுங்கி இருந்ததுனால பாமர மக்கள் அவன் தான் சொல்லி இவங்களும் சும்மா நிற்கிறாங்கன்னு சொல்லி போகாமல் இருக்கிறவங்க வெளிப்படையான நடைமுறைகளை பார்த்து, இந்த ஆளுடைய நடைமுறைகளை பார்த்து போட்டு ஒதுங்கி நிற்கிறவங்க. சில பேர் போகாதவங்களுக்கு கூட அவர் சொல்கிறது சரியாக இருக்குமோன்ற நம்பிக்கை இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து கொண்டே அவன் சொல்கிறது சரியாக இருக்குமோங்கிற நிலையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஏன் காரணம்னு சொல்லிச்சுன்னா, மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. இப்போ நாம் கூட இந்த பிரச்சனைகளை சந்தித்தோம். எழுத ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த வெளிநாட்டு தொடர்புகள் நமக்கு கிடையாது. வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு அமைப்பில் நான் இருக்கிறேன். பள்ளி கட்டி காசு அடித்தது அப்படி இப்படின்லாம் தவறுகளாக நிறைய தகவல் சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் எந்த விதமான கட்டிடங்களும் கட்டினது கிடையாது. அப்போ இந்த மாதிரி பொய்களை சொன்னோடனே அவங்களுடைய உள்ள ஜமாத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வாய் முடிஞ்சிட்டு போவாங்க. அவன் என்ன சொன்னாலும் சரி. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்னால சில உலமாக்கள் இதுக்குள்ளே போனால் நம்மளை பிடிச்சி கொண்டு திணி கேவலப்படுத்திடுவாங்க என்கிற பயப்படுறாங்க. அப்படி நம்ம பயப்பட்டோம்னா எல்லா நபிமாரையும் கேவலப்படுத்தி தான் இருக்கிறாங்க. நபிமார்களெல்லாம் மோசமாக திட்டி தான் இருக்கிறாங்க. திட்டுறவங்க திட்டுவாங்க. காலப்போக்கில் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. மக்கள் வழிகாட்டில் போகக்கூடாமல் எங்களால் முடிஞ்ச அளவு நம்ம பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும். அந்த முயற்சியை நாங்கள் செய்வதற்கு உறுதி கொள்வோம். அதன் மூலமாக நாங்கள் இவங்கள்ட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்குது. சரி, அடுத்ததாக சைத்தான் தன்னிடத்தில் கற்க வரவங்கள்ட்ட இதை பற்றி நீங்கள் காபிராயிராங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதுக்கு அவன்கிட்ட வாய்ப்பு இல்லை, எனவே இது மலக்குகளை தான் குறிக்குது என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில், அப்போ சைத்தான் அபூ ஹுரைரா அவங்களுக்கு ஆயத்து குர்சியை கற்றுக் கொடுத்து தானே இருக்கிறான், ஒரு நல்ல செய்தியை கற்றுக் கொடுத்து தானே இருக்கிறான். அப்போ எப்படி நம்ம இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறது என்கிற தோரணையில் இந்த சகோதரர் கேட்குறாரு. அந்த ஆயத்து குறித்த சம்பவம் அவன் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்ட நேரத்தில் செய்ததாகத்தான் வருது. 2 தரம் அகப்பட்டு
மூணாவது தரம் அகப்புட்ட நேரத்தில் தன்னை விடுதலை செய்வதற்காக அவன் கேட்டுக்கொண்டதாகத்தான் அந்த செய்தி வருது. அது போன்ற சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான். அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொன்னது உண்மை என்று சொல்லியிருக்கிறாங்க. சைத்தானை பொறுத்தளவு உண்மையே சொல்ல மாட்டான் என்று நான் சொல்லலை. அல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கிறான்? ஹலக்தனி மின்னார், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய் என்று தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் என்கிறத அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதே போல் பத்ர் யுத்த நேரத்தில் காபிர்களை யுத்தத்துக்கு தூண்டிவிட்டு மலக்குகளை கண்டதுக்கு பிறகு நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், எனக்கு நான் நீங்கள் காணாதெல்லாம் நான் காண்றேன்னு சைத்தான் வெறுண்டோடினான் என்று வருது. அவன் அல்லாஹ்வை பயப்படுறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். எந்த கட்டத்தில்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட நேரத்தில் பயந்து போய் சொல்லியிருக்கலாம். அப்போ நல்ல வார்த்தைகளே வராதுங்கிறது கிடையாது. சைத்தானுடைய வேலையே மக்களை வழிகெடுப்பது என்று இருக்கின்ற போது வழிகட வருகிறவனை பார்த்து நீ வழிகட்டாதேன்னு சொல்லுவானாங்கிறது அங்கனைக்கு முரணாக தெரியுது. ஏன்னா சைத்தான் அல்லாஹ்விடம் வருகின்ற போது மக்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் வந்து நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு வரான். அப்போ வழிகட்டு வாரவனை கூட இது சோதனை, இது நீ மாட்டிக்காதே என்று சொல்வானுங்கிறது முரணாக தெரிகிறது. இதில் ரெண்டில் எது என்று சந்தேகம் வருகின்ற போது இந்த சந்தேகத்துக்கு அது மலக்கு தான், மனிதர்கள் இல்லை, அந்த சைத்தான் இல்லை என்று வலு சேர்க்கிற அமைப்பாக அந்த வாசக அமைப்பு இருக்குதுங்கிறது நாங்கள் புரிஞ்சு